முடிந்த அளவுக்கு நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். டஃப்பான சப்ஜெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ப்ரேயர் குரூப்பில் இருக்கலாம், கொயரில் இருக்கலாம், யூக்கரிஸ்ட் மினிஸ்டராக இருக்கலாம், நிறைய மற்றவங்களுக்கு ஜெபிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்களை நம்ம மன்னிக்க முடியலன்னா நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப ரொம்ப பேசிக் இது, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்மீக நிலையில் நம்ம இந்த டாபிக் எடுக்க ஆரம்பித்தது காரணம் என்ன? ஆன்மீக நிலையில் 14 நிலையில் நம்ம 3 நிலைமையை மட்டும் அது பார்த்தோம் இல்லையா? 3 ஸ்டேஷன் பார்த்தோம், 3 லெவல். ஆனால் 3 லெவல் கிராஸ் பண்ணவங்க இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு லெவல் கிராஸ் பண்ணவங்களே சிலது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒரு சில சகோதரிகள் என்ன சொல்கிறாங்க, பிரதர் போன வாரம் எடுத்தது எங்களால் பண்ண முடியலன்னு. எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க மன்னிக்கிறதுக்கு? ப்ரைஸ் தி லார்ட். குட். ஒருத்தர் 1 மாதமாக நம்பர் தம்பிக்கிட்ட பேசுறதுக்கு நம்பர் கேட்டுட்ருக்கிறார். இன்னும் நம்பர் வந்தும் பேசாமல் உட்காந்துட்ருக்கிறார். யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து முடிஞ்சால் நைட்டே சரி நாளைக்கு காலையில் எந்திரிப்ப மாட்டது கேரண்டி கிடையாது இல்லையா? எந்த தைரியத்தில் தூங்குறீங்க அப்புறம்? ப்ரைஸ் தி லார்ட். இது ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எவ்வளோ சீக்கிரம் அவங்கள்ட்ட பேசி ஒப்புரவாக முடியுமோ ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம கடந்த வாரம் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். ஒன்று, எத்தனை முறை ஒருத்தர் நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் மன்னிக்கணுமா? மன்னிக்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? ஒருத்தர் டெய்லி 10 முறை 15 முறை நம்மளை சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாதான்? எத்தனை முறை நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் we have to forgive them. There is no limit. அதனால தான் பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே 7 முறை மன்னிக்கலாமா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? 7 முறையில் 7 முறை 70 முறை மன்னி. 7 ஆனால் அன்லிமிட்டெட். எத்தனை முறை நம்மளை தொந்தரவு பண்ணாலும் we have to forgive. Praise the Lord. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஃபர்கிவ்னஸ் பற்றி ஜீசஸ் நிறைய இடத்துல சொல்கிறார். மன்னிக்கிறது கம்பல்சரியாக நம்ம மன்னிச்சாகணும். யாரை மன்னிக்கணும்? இதெல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீக் நடந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். நல்லவங்க கெட்டவங்களை மன்னிக்கணுமா? கெட்டவங்க நல்லவங்களை மன்னிக்கணுமா? நல்லவங்க. இதான் நம்ம நல்லவங்களுக்கு வந்த சோதனைன்றது இல்லையா? இந்த மன்னிக்கிற ப்ராப்ளம் நல்லவங்களுக்கு தான், கெட்டவங்களுக்கு கிடையாது. தப்பு செஞ்சவங்களுக்கு மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் மன்னிக்கணும். அடுத்தது நம்ம இரக்கம், மேர்சினான்றது பார்த்தல. கடவுளுடைய இரக்கம் என்பது என்ன? கடவுளுடைய கிரேஸ்ன்றது என்ன? மேர்சினா இரக்கம், கிரேஸ்னா அருள். அதனுடைய டெஃபினேஷன் என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் அடிக்கடி சண்டை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா? உலகம் அப்படி அவங்களுக்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுது இல்லையா? நம்மகிட்ட சும்மா மோதுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ மாமியாருக்கு ஜெபம் தேவையில்லையா? மருமகளுக்கு ஜெபம் தேவைப்படுது. கரெக்டுங்களா? பிள்ளைங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது. ஒவ்வொருத்தர் நம்மகிட்ட பாஸுங்களுக்கு ஜெபம் தேவைப்படுது. ஸோ யார் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களோ, எதனால் பிரச்சனை பண்ணுறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது சாத்தான் அந்த பிரச்சனையாலோ வேணும்னு கொண்டு வராங்க. எதனால்? நம்மளுக்கு அவங்க மேலே ஒரு கோபம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கசப்புணர்வு வந்ததுன்னா நமக்குள்ளே பேய் வந்துடும். அதனால் இந்த கசப்புணர்வு வர்றதுக்காக சாத்தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரான். ஆனால் கடவுள் எதுக்கு அதை அனுமதிக்கிறார்? அந்த எந்த பிரச்சனை ஆள் மூலியமாக பிரச்சனை வருதோ அவனை விடுதலை கொடுக்கறதுக்காக நம்மகிட்ட சண்டை போட அலோவ் பண்ணுறார். அப்போது நல்ல ஜெபத்தில் இருக்கவங்ககிட்ட நிறைய பேர் சண்டை போடுவாங்களா? ஒப்புச்சப்பா இருக்கவங்ககிட்ட சண்டை போடுவாங்களா? ஓகே. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜெபத்தில் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது. நம்ம அதை பிரச்சனையை நினச்சோம்னா பிரச்சனை. நம்மக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் அவனுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக கடவுள் நம்மளை அந்த ஆளை கொண்டு வர்றாரு நம்மக்கிட்ட. சொல்கிறது புரியுங்க? கரெக்டாக புரியணும். அப்போ தான் நம்ம நம்மளுக்கு பின்னால் இருக்கிற டெவிலை துரத்தோம். இல்லைனா அந்த ஆள் மேலே கோவம் வந்துடும். ஒரு ஜீசஸ்க்கு எப்படியாவது அவருக்கு விடுதலை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு சாத்தான் கொண்டு வரும்போது அலோவ் பண்ணார். ஓகே போடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை துரத்தி விடணும். அப்போ அந்த ஆளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு எகென்ஸ்டாக துரோகம் பண்ணும்போது, கஷ்டப்படுத்தும் போது நீதி கேட்கக்கூடாது. நீதி கேட்டவன் நம்ம மன்னிக்க முடியாது. கரெக்டாக? ஆபேலின் ரத்தம் நீதி கேட்டது. காயின் கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? ஆண்டவரே எங்கள் அண்ணன் என்னை அநியாயமாக கொன்னுட்டான்.
ஆனால் ஜீசஸுடைய ரத்தம் நீதி கேட்கல. ஜீசஸுடைய ரத்தம் என்ன பண்ணுது? பரிகாரம் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம். மன்னிக்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். ஃபர்கிவ்னஸ் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் அன்ஃபேர். இல்லையா? ஃபர்கிவ்னஸ் ஃபேரா அன்ஃபேரா? இப்போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்குறார். ஆனால் தப்பு பண்ணது யார்? நம்ம தப்பு பண்ணோம், தண்டனை வாங்கினது யார்? ஜீசஸ். இது ஃபேரா அன்ஃபேரா? அதே மாதிரி தான் நம்மளையும் பண்ண சொல்கிறார். நம்மளை ஒருத்தன் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா we have to accept it. நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு பைபிள் எங்கேயுமே நான் படித்தது கிடையாது. எங்கேயாவது போட்டிருக்கா? கணவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு இருக்குதா? சரி, இது உலகம் சொல்லிக் கொடுக்குற பாடம். நிறைய ப்ரீச்சர்களும் பேசுகிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு. பைபிள் எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹேஸ் டு அட்ஜஸ்ட் ஈச் அதர்னு சொல்லிட்டு. இல்லை 2 கிறிஸ்தவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு எங்கேயா போட்டிருக்குதான்? அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சாத்தான் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. ஜீசஸ் சொல்லிக் கொடுத்த வார்த்தை யூ ஹேவ் டு ஃபர்கிவ். 100% யூ ஹேவ் டு ஃபர்கிவ், நோ அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் சைக்காலஜிலேருந்து வருது. சத்திய வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லலை, ஃபர்கிவ் பண்ணு. ஜீசஸ் நம்மை மன்னித்தது போல நீ மற்றவங்களை மன்னி. இயேசு கிறிஸ்து மற்றவர்களை அன்பு செய்கிறது போல நீ அன்பு செய். அவ்வளோதான். நடுவில் வர்றதுலாம் டெவில் கொண்டு வர்றது. இறை வார்த்தைக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லையா? நீங்கள் நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இட் இஸ் நாட் அட்ஜஸ்டிங், யூ ஹேவ் டு ஃபர்கிவ். அட்ஜஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஹேவ் டு ஃபர்கிவ் த பீப்புள். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஜீசஸ் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் டைம்லாம் எடுக்க சொன்னார். நிறைய பேர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு ப்ரீச் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. இல்லையா? ஜீசஸ் யாராவது ஒருத்தர் நம்மளை திரும்ப பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லறா? ஹி இஸ் ஆஸ்கிங் அஸ் டு ஃபர்கிவ். யூ ஃபர்கிவ் அண்ட் லவ் லைக் மீ. அவ்வளோதான். நோ அட்ஜஸ்ட்மெண்ட். லவ் பண்ணும்போது எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? யூ அக்செப்ட் த பீப்புள். இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு. நம்மக்கிட்ட நம்மளை மன்னிக்கிறார். வேறு வழி இல்லை, நான் பொறுத்துட்டு போகலார். நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே அன்பு செய்கிறார். ஒரு கணவன் மனைவியை அப்படியே அன்பு செய்ய முடியணும். அதே போல் மனைவி கணவனை அப்படியே அன்பு செய்ய முடியணும். இருப்பது போல ஏற்றுக்கொள்ள முடியணும். அதுதான் அன்பு. நீ மாறினா தான் நான் உன்னை ஏற்றுப்பேன்னு சொன்னால் அதுக்கு பேர் அன்பு கிடையாது. இல்லையா? கடவுளுடைய அன்பில் எங்கேயாவது கண்டிஷன் இருக்கா? ஜீசஸ் நம்மளை அன்பு செய்யும் போது நீ மாறினா தான் அன்பு செய்வேன், நீ இப்படி இந்த பாவத்தெல்லாம் விட்டால் தான் நான் அன்பு செய்யணும் எங்கேயா சொல்கிறாரா? இல்லை. அவருடைய அன்பை பார்த்து நம்ம மாறணும். அவ்வளோதான். இவ்வளோ மோசமாக ஒன்றுக்கும் உதவாதவன இருந்தால் என்ன, இந்த மாதிரி அன்பு செய்து என்னை பிள்ளையை ஆக்குனாரே, அதை நினச்சி நம்ம மனம் மாறணும். தவிர ஜீசஸ் நீ மனம் மாறினா தான் நீ என்கிட்ட வரணும்னு சொல்லி யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது. எந்த பாவியாவது பக்கத்தில் வரும்போது நீ மனம் மாறினா தான் என்கிட்ட வர முடியும்னு சொல்கிறாரா? கிடையாது. ஸோ டோன்ட் ட்ரை டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது சொல்யூஷன் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபர்கிவ். 100% யூ ஹாவ் டு ஃபர்கிவ் லைக் ஜீசஸ். ஏசு கிறிஸ்து மற்றவர்களை மன்னித்தது போல் நம்மளால் மன்னிக்க முடியணும். அது எப்படின்றது நம்ம பின்னால் பார்க்கலாம். மன்னிக்கணும். ஜீசஸ் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறார்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஜீசஸ் மாதிரி நம்மளால் ஒருத்தர் அன்பு செய்யும்போது அப்புறம் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? நோ நீட் ஃபார் எனி அட்ஜஸ்ட்மெண்ட். பிரைஸ் எல்லாம் இது கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. டோன்ட் அட்ஜஸ்ட், லவ் தம். அது உலகம் சொல்லிக் கொடுக்குற பாரம், இந்த அட்ஜஸ்ட்ன்றதெல்லாம். அது கொஞ்ச நாள் பேட்சப் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பவுண்டரி வச்சுப்பாங்க. நான் இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இதுக்கு மேலே வந்தால் நான் கோவம் வந்துடும். நடக்கலையா ஃபேமிலியில்? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க என்ன ஆகுது, உன்னுடைய லிமிட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்தால் அப்புறம் நான் யாரும் சுய உருவத்தை காமிச்சிடுவேன். அதே மாதிரி ஒய்ஃப் ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு லிமிட்டு, அதுக்கு மேலே வந்தால் அப்புறம் ஒய்ஃப் வேறு மாதிரி. பைபிள் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. பைபிள் நீ எப்படி இருந்தாலும் கடவுள் நம்ம ஏற்றுக்கொண்டது போல் நாம் மற்றவர்கள் மனைவியும் கணவனையும் குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we have to love. இயேசு கிறிஸ்து அன்பு செய்தது போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு செய்தார்? நம்ம பாவியாக இருக்கும்போது நமக்காக உயிரை கொடுத்தார். அதுதான் ஜீசஸுடைய அன்பு. அதுதான் யோவான் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் உயிரை கொடுத்து அன்பு என்னதுன்னு நாங்கள் தெரிந்து கொண்டோன்றார். அன்புக்கு டெஃபினேஷன் அதுதான்.
நம்ம மாறாமல் இருக்கும்போது நமக்காக உயிரை கொடுக்கறது தான் அன்பு. மற்றவர்கள் மாறாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்காக உயிரை கொடுக்கறது பேர் தான் அன்பு. இதுதான் கடவுளுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் நீங்கள் எல்லாம் மனம் மாறுங்க, அதுக்கப்புறம் நான் சிலுவைக்கு போகிறேன்னு சொன்னால் யாராவது மனம் மாறி இருப்பாங்களா? ஒருத்தர் மனம் மாறி இருப்பார், உலகம் மாறி இருக்க போகிறதும் கிடையாது. நம்ம யாரும் திரும்பாமல் பாவத்தில் இருக்கும்போது அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். தட் இஸ் லவ். ஸோ தயவுசெய்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பிஸ்னஸ் விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது. கடைசியில் நிறைய குடும்பம் டைவர்ஸில் போய் நிற்குது. நம்ம திருச்சபையில் அன்பியம் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வர்றது தான். ஆனால் அங்கேயும் கடைசியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இதுதான் சொல்கிறான், அட்ஜஸ்ட். தயவுசெய்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட்டுட்டு லவ். ஜீசஸ் சொன்னது லவ் ஈச் அதர் எவ்ரி ஒன். நான் உங்களை அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர சண்டை. ஓகே, நார்மலாக சண்டை போட்டால் ஈவினிங்குள்ளே கோவம் தனியணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. படுக்கையில் உறங்குவதற்கு முன்பு கோவத்தை நம்ம குறைக்கணும். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 4:26. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேசி தீர்த்துடணும். நான் சில நேரத்தில் சொல்லும்போது நிறைய பேர் பிரதர் பேசுனதுனால தான் பிரச்சனையே வந்ததுன்றான். கரெக்டாக பேசி தீர்த்துடணும் சொன்னால் என்ன சொல்கிறாங்க? பேசுனதுனால தான் பிரச்சனையாக வந்து நீங்கள் மறுபடியும் பேச சொல்கிறீங்களா பிரதர்? பேசுனதுனால பிரச்சனை வந்ததுன்னா டெய்லி பேசுனா சரியாயிடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் அப்புறம் கிளியர் ஆகிடும். நிறைய குடும்பம் பேசுனதுனால பிரச்சனை வருதுன்னு பேசாமல் இருக்கிறதுனால பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. பட் டெய்லி கணவன் மனைவி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறது ரொம்ப அவசியம். ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா நாங்கள் கவுன்சிலிங் வரும்போது நிறைய ஒய்ஃபுங்க சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட், என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் யூனிவர்சல் ப்ராப்ளம். நான் சொல்லும்போது நிறைய சகோதரிகள் சிரிக்கிறாங்க, வேதனையில் சிரிக்கிறாங்க, சந்தோஷத்தில் சிரிக்கல. நான் முக்கியமாக சகோதரர்களுக்காக சொல்கிறேன், என்ன வேலை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ½ hour தனியாக உட்காந்து பேசுகிறது அவசியம், மிக மிக அவசியம். எப்படி நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் வந்து சும்மா பைபிள் பேஸில் தான் சொல்கிறேன். மணமகன் கடவுள், நம்ம மணமகள் இல்லையா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? மணமகன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்க ஃபாஸ்டிங்கில் இருக்க வேண்டியதுன்னு சீடர்களை பார்த்து சொல்கிறார். ஸோ மணமகன், ஸ்பிரிச்சுவல் மணமகன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி மக்கள் தான். எப்படி நமக்கு ஜெபம் அவசியமோ, ஜெபத்தில் என்ன நினைக்குது? மணமகன் பக்கத்தில் மணவாட்டி போய் உட்காந்து பேசுகிறது தான் ஜெபம். போயிட்டு அங்கே விஷ் லிஸ்ட்டை கொடுக்குறது கிடையாது, க்ராசரி லிஸ்ட்டை கொடுக்குறது பேர் ஜெபம் கிடையாது இல்லையா? மணவாளன் அருகில் மணவாட்டி அன்போடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் உண்மையான ஜெபம். கடவுள் முன்னால் ஒவ்வொரு மனிதனும் மணவாட்டி உட்காந்து தன்னுடைய இருதயத்தின் உள்ள ஏக்கங்களையும் விருப்பங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வது. இது கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கணவனும் மனைவிக்குள்ளே ஒரு உறவு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த உறவு எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்தபடி கணவனும் மனைவியும் தனியாக உட்காந்து பேசுகிறதும் மிக மிக அவசியம். நம்ம கூட்டத்தில் நம்ம ஃபேமிலியில் குழந்தைங்கள வச்சுட்டு பேசுகிறது ஒன்று, தனியாக உட்காந்து பேசுகிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ முடிந்த அளவுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தயவுசெய்து ஒருத்தர் குறை சொல்லாதீங்க. ஜீசஸ் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்கன்னா கடவுளுடைய பிள்ளைங்க மாதிரி இருக்கணும் இல்லையா? ஜீசஸ் எங்கேயும் நம்மளை குறை சொல்கிறாரா? நம்ம பண்ணுற பாவம் நம்மளுக்கு தான் தெரியும், வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு? என் கண்ணில் நீ விலையேற பெற்றவன். பொய்யா சொல்கிறாரு? இல்லை, உண்மையிலே அவர் கண்ணில் நம்ம விலையேற பெற்றவங்க தான், அதனால தான் உயிரை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுகிறோம், கண்ணே மணியை எல்லாம் சொல்லிட்டு. கல்யாணம் ஆனப்புறம் எல்லாம் போச்சு. ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் தான் ஒழுங்காக பேசணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்றைக்கி டாபிக் வந்து ஃபேமிலி டாபிக் இல்லை, ஆனால் கொஞ்சம் அப்படி போகிறது. நான் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு போகிறேன். முடிந்த அளவுக்கு டைம் கடவுளோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கணவன் மனைவியோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது சொல்லும்போது நிறைய ஜென்ஸ்லாம் கோபமாக பார்க்குறாங்க, லேடிஸ்லாம் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுது? நிறைய ஜென்ஸ் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் தெரியுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன சண்டை நடந்தாலும்
பெட்ரூம் போகிறதுக்கு முன்னால் கோவத்தை எல்லாம் குறைச்சிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் தூங்கணும். ப்ரைஸ் எல்லாம். நான் ரொம்ப நாளுக்கு முன்னால் கேட்ட ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. 2 கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர சண்டை. அப்போது கணவன் என்ன பண்ணுறாருன்னா நைட்டில் சீக்கிரம் போய் படுத்துட்டார். மனைவிகிட்ட பேசவே இல்லை. மனைவி ஏதோ சாப்பிட சொல்கிறாங்க, கோச்சிட்டு போய் படுத்துட்டார். இன்னும் லே பிரதர் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது ஸ்டோரியை. ஓகே. ஸோ அப்போது என்ன பண்ணுறாரு, படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு எல்லோ பேப்பரில் ஒரு ஸ்லிப் எழுதி மனைவி பெட்டு பக்கத்தில், ஒரே பெட்டில் தான் படுத்துருக்காங்க, மனைவி பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு படுக்கிறார். மனைவிக்கு செம கோவம். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தானே எழுதி வைக்கிறார், நேராக சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் எழுதியிருக்குது, காலையில் 4 மணிக்கு எழுப்பியோடு ஒரு முக்கியமான மீட்டிங் நான் போய் ஆகணும், ரொம்ப அவசரமான ஒரு மீட்டிங், 4 மணிக்கு எழுந்து தான் பக்கத்து ஊருக்கு போகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் இருந்தாலும் சரி வேறு வழியெல்லாம் படுத்துங்கிறாங்க. காலைல முழிச்சு பார்க்குறாரு, மணி 8. ஐயோ போச்சு, மீட்டிங் போச்சு, எல்லாம் போச்சு, வேலை என்ன ஆகுமான்னு தெரியும். பயங்கர கோவத்தில் ஒய்ஃப் கிட்ட வந்து கத்துறாரு. இப்போ வாய் திறந்து பேச முடியுதில்ல. அந்த அம்மா குவைட்டாக இருக்கிறாங்க. இவரில் என்னாடி இவ்வளோ பேசுகிறேன், நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு அவரை கூப்பிட்டு போனாங்க. எங்கே அவங்க ஹஸ்பண்ட் படத்தை சைடில் கூப்பிட்டு போய் காமிக்கிறோம். அங்கே ஒரு பேப்பர் ஒட்டி இருக்குது, எல்லோ பேப்பர். என்னென்ன எடுத்து பார்க்குறேன், மணி 4 ஆயிடுச்சு, எந்திரிங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. ப்ரைஸ் லார்ட். ஓகே, இது ஜோக்காக இருந்தால் கூட சில நேரத்தில் கணவன் மனைவி சண்டை இந்த மாதிரி தான் இருக்குது. பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ முதல்ல பேசு, நான் முதல்ல பேசுன்ட்டு என்ன பண்ணுறாங்க, டிலே ஆகிட்டே போகுது. சில நேரத்தில் தமாஷுக்கு பேசாமல் இருந்துட்டு பின்னால் பெரிய பிளவு வந்த உண்மையான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதனால் தயவுசெய்து பேசுறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணக்கூடாது. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். ஏன் காலையில் வந்து பேசினா என்ன பிரச்சனை? சரி, யாக்கோபு 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 14, 15, 16. உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேசவும் வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. இது மனித இயல்பு சார்ந்தது. 3:16 என்ன சொல்லுது? இது பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பம், எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். எங்கே நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கோவத்தில் போய் படுத்து தூங்குனீங்கன்னா என்ன ஆகுது? யார் கூட தூங்குறீங்க நீங்கள்? சரி, எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போகிறீங்களோ நமக்குள்ளே யார் வர்றது? ஜீசஸ் சொல்கிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அப்போது அவர்கள் நடுவில் நான் வரேன். அப்போ எப்போ 2-3 பேர் ஒருத்தருக்கு சண்டை போடுறீங்களோ நடுவில் யார் வருவா? நம்மளுக்கு இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் பிரதர். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கோ அவர்கள் மத்தியில் நான் இயேசு கிறிஸ்து வருவார் நம்ம எல்லாம் சொல்லுவோம். அப்போ எங்கே 2-3 பேர் சண்டை போட்டால் யாரும் வருவா? இந்த மாதிரி நாங்கள் யோசித்து பார்க்கல பிரதர், யோசித்து பார்க்கணும். உண்மையில் 2 பேர் சண்டை போட்டால் அங்கே வருது, ஜீசஸ் வரப்போகிறது கிடையாது, சாத்தான் வந்து நிற்பான். அப்போ கணவன் மனைவி சண்டை போடும்போது உள்ளே யார் வருது? சாத்தான் வருவான். அப்போ சண்டை போட்டுட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தூங்கினா யார் கூட தூங்குறீங்க? யோசித்து பார்த்தா வித்தியாசமாக இருக்குல்ல? யோசித்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒழுங்காக போய் தனியாக சண்டை போட்டு தூங்க மாட்டீங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, என்ன பிரச்சனை வந்தாலும் பொழுது சாய்வதற்குள் உன்னுடைய கோபம் தனியட்டும். கோபத்தோடு போய் தூங்காது. தூங்கினா கூட யார் படுத்துருக்கிறது? சொல்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, பட் ஆனால் அதுதான் உண்மை. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, காலைல பார்த்துக்கலாம் தூங்குவீங்களா? தூங்க மாட்டோம் இல்லையா? இந்த பாம்பு அதோட மோசமான பாம்பு இல்லையா? உலகப்பூர்வமான பாம்பு, ஃபிசிக்கல் பாம்பு, கடித்தா உயிர் தான் போகும். ஆனால் இந்த பாம்பு வந்ததுன்னு என்ன ஆகும்? நம்முடைய ஆத்மா போயிடும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஸோ ஒரு முக்கியமான டெசிஷன் எடுங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன சண்டைனாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் படுக்கணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ இந்த முடிவை நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் எடுத்துட்டோம், நானும் என் மனைவியும். என்ன அது அப்போ கடவுளுக்குள்ளே நாங்கள் இல்லை. ஆனால் என்னுடைய கொலீக் ஒருத்தி சொல்லிக் கொடுத்தான். நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 வருஷம் ஆகிருந்தது.
ஸோ அப்போ நான் கேட்டேன், உன்னுடைய மேரேஜுடைய சீக்ரெட் என்னன்னு. அந்த பொண்ணு சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் தான் இது. நாங்கள் என்ன சண்டை போட்டோம், நைட்டு பெட்ரூம் போகிறதுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணி பேசிட்டு தான் போவோம். அவள் பைபிளை பற்றி தெரியாமல் சொன்னா, பட் ஆனால் பைபிள் அதுதான் சொல்லுது, பொழுது சாய்வதற்குள் உங்களுடைய கோபம் தனியட்டும், அடுத்த நாள் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ மன்னிக்கிறது அன்றைக்கே பண்ணிட்டா மன்னிக்கிறது ஈஸி. சி, டைம் ஆக ஆக மன்னிக்கிறது கஷ்டம். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு சில நேரத்தில் சிலரை மன்னிக்க முடியாமல் போகிறது, இல்லை அதிகமாக பேச முடியாமல், க்ளோஸாக போக முடியாமல் போகிறது காரணம் அதிக நாள் நம்ம பேசுவதை டிலே பண்ணுறது தான். ஸோ பிரச்சனையாக உடனே காலில் விழுந்துட்டா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியாது. எத்தனை முறை வீட்டில் காலில் விழுறோம் பிரதர், வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம், அப்போ நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. ஆனால் ஒரு வாரம் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் காலை விழ சொல்லுங்கள், விழுறதுக்கு மனசு வராது. கரெக்டாக தப்பா? எல்லாம் ஜென்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ப்ரைஸ் லார்ட். காலில் விழுதுன்னா காலில் தான் விழணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம காம்ப்ரமைஸ்னா சில நேரத்தில் இன்னொரு தப்பு என்ன தெரியுமா பண்ணுறோம், தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்கட்டும். ஜீசஸ் அங்கே அப்படி எங்கேயாவது சொல்கிறாரா? கல்வாரி சிலுவையில் ஜீசஸ் சிலுவையில் அடித்து ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பேசுகிறாரு? தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களை மன்னியும். அடித்தவங்களுக்கு தெரியாமல் செஞ்சாங்க, கொல்றதுக்கு தானே அவர் அடித்தாங்க. இருந்தாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் அவங்களுக்கு தெரியாமல் தான் செஞ்சாங்க. பட் ஜீசஸுடைய இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஜீசஸ் ஏன் டைரெக்டாக அவங்கள மன்னிக்கல? யூத மக்கள் அடித்தாங்க இல்லையா? ஜீசஸ்க்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரைட்ஸ் உண்டா இல்லையா? உண்டு. ஏன் ஆனால் அடிக்கலாங்க, ஜீசஸ் மன்னிக்கலாம் அவங்கள? ஓகே, உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு நம்ம போங்க பண்ணி ஏன் சொல்லாமல் பிதாக்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்க? பிதாக்கிட்ட வேண்டார். எத்தனை பேர் யோசித்தீங்க அந்த மாதிரி? யாருமே இது வரைக்கும் யோசிக்கலையா? அங்கே தான் பிரச்சனையே. எனக்கு ஒரு 4-5 மாதமாக அந்த டவுட் இருந்தது. ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பார்த்து யாரும் சரியாக பதில் சொல்லலை. சரி, பைபிள் எல்லாத்துக்கும் மீனிங் உண்டு. ஆனால் நம்ம யோசிக்கணும், ஏன் ஜீசஸ்க்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஜீசஸ் ஏன் மன்னிக்கலைன்னா ஜீசஸ் மன்னிக்கிறேன்னு அவர் நேராக சொல்லாமல் ஏன் பிதாக்கிட்ட ஜெபிக்கிறார்? ஜீசஸ் கிராஸில் என்னவா இருக்கிறார்? பாவத்துக்கு பரிகார பலியாக இருக்கிறார், ஜட்ஜாக இல்லை. ஓகே, ஜீசஸ் பாவத்துக்கு பரிகார பலியாக இருக்கிறார். ஸோ எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டு பிதா கிட்ட கேட்குறார். பிதா தான் அங்கே ஜட்ஜ். அந்த இடத்துல நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், இப்போ அவங்கள மன்னிங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே பிதா தான் மன்னிக்க முடியும். அப்போது நம்ம இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு எதிராக தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். அதான் ஜீசஸுடைய மன்னிப்பு. இதுதான் நான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு தெரியல. சரி, தப்பு பண்ணது நம்ம, பாவம் பண்ணது நம்ம இல்லையா? ஆனால் பரிகாரம் செலுத்துறது ஜீசஸ். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிக்க சொல்கிறதும் அதே மாதிரி தான். பாவம் பண்ணது நமக்கு எகென்ஸ்டாக ஒருத்தர் துரோகம் பண்ணும்போது நம்ம தான் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்? சரி, இப்போ நமக்கு எதிராக ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிற, நம்மளை தேவையில்லாமல் திட்டுறாங்க, அப்போது நம்முடைய பேரை ஒருத்தர் கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியாயப்பிரகாரம் பார்த்தா நம்ம திருப்பி திட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு இல்லையா? நம்மளை ஒருத்தங்க திட்டம்போது நம்ம திருப்பி திட்டுறதுக்கு ரைட்ஸ் உண்டு. நம்ம பணத்தை ஒருத்தங்க திருடும்போது அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் எதுவும் செய்யாமல் ஜீசஸ் சொன்னான்றதுக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம பொறுத்துட்டு அவனை என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லும்போது யார் பரிகாரம் பண்ணுறது? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பரிகாரம் பண்ணாதான் மன்னிப்பு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ மன்னிப்பது என்பது செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனையை ஏற்றுக்கொள்வது. இந்த கான்செப்ட் நம்மளுக்கு மைண்டில் கரெக்டாக வந்தால் தான் நம்மளுக்கு மன்னிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவன் தப்பு பண்ணான், அவனுக்கு எதுக்கு நான் மன்னிக்கணும், அவன் மன்னிப்பு கேட்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கணும். ஏசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே மைண்ட் செட் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நம்மளால் மன்னிக்க முடியும். அப்போ மன்னிக்கிறதுன்றது என்னது? இன்னொருத்தன் குற்றத்துக்கு நம்ம ஓகே நான் பொறுத்துக்கிறேன், ஏன்னா என் குற்றத்தை கடவுள் பொறுத்து எனக்கு விடுதலை கொடுத்தார். ஸோ நம்ம ஜீசஸ் நமக்கு பண்ணதான் ஞாபகம் வரணும், தவிர மற்றவர்கள் செய்து நம்மளுக்கு ஞாபகத்தில் வரக்கூடாது. பிரைஸ் எல்லாம். ஆனால் சாத்தா என்ன பண்ணுவான்? நமக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்துனதே மைண்டில் கொண்டு வந்துட்டே இருப்பான். பார் அவன் என்ன பண்ணான் பார், என்ன பேசினான் பார். தனியாக பேசினாலும் பரவாயில்ல, 4 பேர்
முன்னால் பேசிட்டாங்க. சொல்கிறாங்களா சொல்லலையா? மைண்டில் வருது நம்மளுக்கு. அது கொண்டு வரது யார்? ஈவில் ஸ்பிரிட். நடந்து போன பழைய காரியங்களை திரும்பி திரும்பி மனசில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் அது சாத்தானுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் பிரதர் பைபிள் வசனம் மைண்டில் நிற்க மாட்டேங்குது பிரதர்ன்றான். எஸ் ஜஸ்டின் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரதர். இப்போ நம்ம ஒரு ஆள் குற்றம் செய்த ஒரு ஆள் மிஸ்டேக் பண்றாங்க, அந்த மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நம்மளா தெரியுது நம்மளுக்கு. அவங்களுக்காக அந்த குற்றத்தை நம்ம ஏற்றுக் கொள்ளலாமா? நான் தான் செஞ்சு சொல்லாம பொய்யா அல்லது புரியல, நீங்க சொல்லுங்க பிரதர். இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, ஒரு பிரதர் மிஸ்டேக் பண்றாங்க. ஓகே. அது கவர்மெண்ட் இதுபடி அவனுக்கு பெரிய ஒரு குற்றம், அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். ஓகே. ஆனா அந்த குற்றத்தை நான் செஞ்சு சொல்லிட்டு அவன்கிட்ட பொய் சொல்லி நான் ஏற்றுக்கொள்றேன், அப்படி செய்யலாமா? ஏன் அப்படி செய்றீங்க நீங்க? அவங்க தண்டனை வாங்கினா அவங்க ஃபேமிலிங்க இருந்து டிப்போர்ட் ஆவாங்க. ஓகே. அப்படியே குற்றம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓ, நீங்க அப்படி ஏத்துருக்கீங்களா? ஆமா ஆமா. இது பிரதர் கடவுளுடைய பார்வையில் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குற்றமாக கருதப்படாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுயத்தை வெறுத்தல். இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கறதும் ஒரு வேத சாட்சியாக மறிக்கிறதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா? அதனால் கடவுள் பார்வையில் அது நெகட்டிவாக கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் பொய் சொன்னதுக்கு ஒரு மன்னிப்பு பாவ சஞ்சனம் பண்ணுறது கடவுள் பார்வையில் அது ஒரு பெரிய அன்புக்கு ஒரு இலக்கணமாக தான் இருக்கும், நெகட்டிவாக போகாது. ஓகேங்களா? ஓகே பிரதர், காட் பிளஸ் யூ. ஓகே பிரதர், இந்த டவுட் கேட்டதுனால நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நான் ரெஃபர் பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்த டெசர்ட் ஃபாதர் ஸ்டோரிஸில் ஒரு ஸ்டோரி வருது. அது எப்படின்னா, இந்த பாலைவனத்தில் வாழ்கிற துறவிகள் மத்தியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. 2 இளம் துறவிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூடையை செய்வாங்க. அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஒர்க் ஓலையில் கூடை முனைந்து வாரத்துக்கு ஒரு முறை போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வருவாங்க. அதில் கிடைக்கிற பைசாவில் ஏதாவது ஒரு ப்ரெட் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதான் அவங்களுடைய நார்மல் வேலை. அப்போ அந்த வீக்கெண்ட் அந்த கூடையை விற்கிறதுக்காக 2 இளம் துறவிகள் போகிறாங்க. அப்போ ஒரு துறவி ஒரு பக்கத்தில் போகிறார், இன்னொரு துறவி இன்னொரு பக்கத்தில் போயிட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிட்டு ஈவினிங் வரும்போது அந்த ஒரு துறவி சொல்கிறாரு, நான் உன்னோட திரும்பி வர முடியாது, நான் ஒரு மோசமான ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் அந்த பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டு என்னால் திரும்பி ஒரு துறவற வாழ்க்கையில் சேர முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ இன்னும் அந்த அடுத்த சகோதரர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் ஆகி போயிட்டேன், நானும் அதே தப்பு தான் செஞ்சுட்டேன். இப்போது நம்ம 2 பேரும் ஒன்று உலகத்துக்குள்ளே போகலாம், இல்லைன்னா திரும்பி ஃபாதர்ஸ்ட்டை போயிட்டு நம்ம அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். ஒரு வேளை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நமக்கு அந்த வாழ்க்கை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைன்னு தெரியும். ஆனால் இதை விட்டுட்டு நம்ம உலகத்தில் போனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் டெசர்ட்டுக்கு கூப்பிட்டு வரார். அப்போது அங்கே உள்ள ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரையும் ஒரு தனி அறையில் அடைச்சி போட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்து அவங்கள அங்கேயே இருக்க சொல்கிறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க. பல நாட்கள் போகிறது. அப்போது ஒரு நாள் அந்த மடத்துக்கு அதிபதிக்கு ஜீசஸ் காட்சி கொடுக்குறார். நீ 2 பேரை அடைச்சி வச்சிருக்கல, ஒருத்தன் தான் தப்பு பண்ணான், ஒருத்தன் தப்பு பண்ணாதவன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கு பயங்கர கஷ்டமாகி போகுது. 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி அந்த சீனியர் ஃபாதர் கூப்பிட்டு கேட்குறார், இதில் யார் தப்பு பண்ணாத ஆளுன்னு சொல்லிட்டு. 2 பேரும் தப்பு பண்ணான்னு தான் சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆனால் அதில் ஒருத்தர் தான் தப்பு பண்ணது. அப்போது உண்மையிலே தப்பு பண்ணவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஃப்ரெண்டு போய் சொல்லி தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், உண்மையிலே நான் தான் தப்பு பண்ணேன், இவன் என்னையை கொண்டு வரதுக்காக அவனும் தப்பு செஞ்சது மாதிரி ஏற்றுட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டான், இதான் நடந்ததுன்னு சொல்லும்போது அந்த அடுத்த பையன் நல்லது யார் பண்ணார், அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அந்த மட அதிபதி தான் அவங்க சொன்ன பொய்க்கு அவர் பெருசாக சொல்லலை, இதுக்கு பேர் தான் சுயத்தை வெறுத்தல்னு சொல்லி அவர் பாராட்ட தான் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொய் சொன்னது பாவமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய இன்னொரு செஞ்ச அவமானத்தை தன்னுடைய அவமானமாக அக்செப்ட் பண்ணி அந்த ஆத்மா இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக திரும்பி கொண்டு வந்ததுனால கடவுள் பார்வையில் அது பாசிட்டிவ் தான்.
பொய் சொன்னது தப்பு, இல்லைன்னு சொல்ல வரல நான். பட் ஓவராலாக பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ மறுபடியும் மன்னிப்புன்னு வரும்போது நம்ம விலைக்கரையும் கொடுத்தாகணும். மன்னிப்பு, ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னா we have to pay the price for the forgiveness. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நம்ம மன்னிக்காது இருக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது இல்லையா? நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பில் இருக்கும்போது யாக்கோபு 3:16 என்ன சொல்லுது? இட் இஸ் அ டெவிலிஷ்னு சொல்லியிருக்கு, பேய்த்தன்மை வாய்ந்தது. எப்போ நம்ம ஒருத்தரை மன்னிக்க முடியலையோ நமக்குள்ளே யார் வர்றது? மன்னிக்க முடியாத குணங்களில் பேய் கம்பல்சரியாக வரும். நம்ம சூப்பராக ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணலாம், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் லீட் பண்ணலாம், மெசேஜ் கொடுக்கலாம், ஆனால் உள்ளே கடவுளுடைய அன்பு வேலை செய்யாது. மன்னிக்க முடியவில்லை என்றால் கடவுளுடைய அன்பு, ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. யாக்கோபு 3:16 தெளிவாக சொல்லுது, இது பேய்த்தன்மை வாய்ந்தது. பிரைஸ் தி லார்ட். எங்கெங்கெல்லாம் கசப்பு உணர்வு இருக்குதோ அங்கெல்லாம் கடவுள் கிரியை செய்ய முடியாது. அன்பு முக்கியம். புதிய ஏற்பாடு 2 விஷயம் மிக 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 முக்கியம். ஒன்று விசுவாசம், அடுத்தது அன்பு. இது ரெண்டுத்துலையும் நீங்கள் நிலச்சி நிற்கணும்னா தாழ்ச்சி இருந்தால் தான் நிலச்சி நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, கேன்சர் பேஷண்ட்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60% ஆஃப் த கேன்சர் பேஷண்ட் மன்னிக்க முடியாமல் இருக்கிறவங்க தான். அதுக்காக எல்லா கேன்சர் பேஷண்ட் யாரையும் ஒருத்தர் மன்னிக்கலாம் தான் உனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு போய் சொல்லிடாதீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருப்பது. சரி, கேன்சருக்கும் மன்னிப்புக்கும் என்ன லிங்க்கு யாருக்கா தெரியுமா? கேன்சர் நோய்க்கும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன லிங்க்? சரி, ஒருத்தர் மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் மேலே ஒரு கசப்பு உணர்வு இருக்குது. அப்போ என்ன ஆகுது? நம்ம மைண்டில் அவங்க பண்ண விஷயம் மறுபடியும் ரீங்காரிட்டே இருக்குது இல்லையா? ஒரு நிகழ்ச்சி திரும்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. வாட் இஸ் கேன்சர்? தேவையில்லாத ஒரு செல் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கேன்சர். கரெக்டாக சிஸ்டர்? அன்வான்ட் செல் மல்டிப்ளை ஆகிறது தான் எனக்கு கேன்சர். அப்படி தான் நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் சொல்லுங்க மெடிக்கலாக. கரெக்டாக சிஸ்டர்? ஓகே. proliferation of cells தான். proliferation of cells, unwanted cells. அண்ட் அப்போது ஒரு அன்வான்ட் தாட், ஒரு அன்வான்ட் நிகழ்ச்சி, நம்ம அதை குறித்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ரிவைண்ட் பண்ணி நினைக்கிறோம். சாத்தான் தான் ரிவைண்ட் பண்ண வைக்கிறோம். இதை பண்ணிகிட்டே இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில். அது என்ன ஆகும்? ஃபிசிக்கலில் நம்ம பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது தேவையா? ஒழுங்காக மன்னிச்சிடலாமா? இன்னும் யாராவது மன்னிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல பிரதர், எனக்கு இஷ்டம் இல்லை, மனசு வரலன்னு சொல்லிட்டு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்னடா பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க. உண்மை. மோர் தென் 60% ஆஃப் த பீப்புள், த ரூட் காஸ் ஆஃப் கேன்சர் இஸ் அன்ஃபர்கிவ்னஸ். அந்த கசப்பு உணர்வு தான். சரி, கசப்பு, இந்த மன்னிக்க முடியாமல் என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம பாய்சன் குடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள சாவான்னு நினச்சிட்டு இருக்கிறதும் இதுவும் ஒன்று தான். மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, ஒருத்தர் மேலே கோவத்தில் இருக்கிறது என்ன மீனிங் தெரியுமா? ஒருத்தர் சண்டை போடுறீங்க, சண்டை போட்டு நீங்கள் பாய்சன் குடிச்சிட்டு அவர் சாவார்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நினச்சி என்ன நினைப்பேன்? நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். வந்தால் அதே நிகழ்ச்சி தான். ஒருத்தர் மேலே நம்மளுக்கு கோவம், யாருக்கு நோய் வருது? நம்மளுக்கு கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நோய் வருதா? நமக்கு நோய் வருதா? யார் மன்னிக்க முடியாமல் இருக்கணும் அவங்களுக்கு தான் நோய் வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு ஃபர்கிவ் அதர்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் லூக்கா 17வது அதிகாரம், லூக்கா 17 3-5 வரை உள்ள வசனங்கள். நம்ம முதல்ல மத்தேயில பார்த்தோம். இதே விஷயத்தை ஆண்டவர் லூக்காவில் சொல்கிறார். லூக்கா 17:3. நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். கணவன் எந்த தப்பு பண்ணிட்டு திரும்பி வந்து சாரின்னு சொன்னால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. மனைவி அந்த மாதிரி கேட்டாலும் மன்னிச்சிருங்க. ஓகே, எத்தனை முன்னாடி உனக்கு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு
திருப்பி கேட்காதீங்க. ஏன்னா ஜீசஸ் நம்மளை அப்படி கேட்கல. அப்படி கேட்டது நம்ம போய் பாவ சங்கத்தை தொட்டிக்கு போக முடியுமா? இப்போ 40-50 வருஷமாக செஞ்ச பாவத்தையே திருப்பி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவர் ஏதாவது திருப்பி கேட்குறாரா? எத்தனை முறை தான் பொய் சொல்ல மாட்டேன்னு வந்து சொல்லுவேன், எத்தனை முறை தான் நீ மற்றவங்களை குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன்னு கேட்குறாரா என்னைக்காது? கேட்குறது இல்லை இல்லையா? ஒரு முறை நான் அப்படி தான் துபாய் சர்ச்சில் ஒரு ஃபாதர்கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணேன். அப்போது ஃபாதர் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. அவர் டக்குன்னு லைட்லாம் ஆன் பண்ணிட்டு திரும்பி வெளியில் வந்து உட்காந்துட்டார் என் பக்கத்தில். எந்த தைரியத்தில் நீ சொன்னேன்னாரு. ஆடி போய்ட்டேன் நான் ஒரு செகண்ட். ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் போகுது. பட் ஆனால் அடுத்த முறை ஒரு வகையில் அது நல்லது தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியுது. சம்டைம் எல்லோரும் அப்படி செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆவியில் உணர்த்தப்பட்டிருக்கலாம். இன்னொரு முறை நான் அபுதாபியில் ஒரு முறை ஒரு கன்ஃபெஷன் பண்ணும்போது அந்த ஃபாதர் சொன்னார், என்கிட்ட சொன்னதை நீ நேராக போயிட்டு நற்கரணையில் முன்னால் உட்காந்துட்டு நற்கரணை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னார். அதான் வந்து அப்சல்யூஷன். ஆனால் எனக்கு ஃபாதர்கிட்ட சொன்னதை விட அந்த நற்கரணை மேலே போய் சொல்லும்போது பயங்கர கஷ்டமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக போய் சொன்னால் எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த குருவானர் அன்னைக்கு சொல்லும்போது அவருக்கு கடவுள் உணர்த்தி இருக்கலாம். ஸோ அது சொல்லும்போது பயங்கர ஒரு மனசுக்கு ஒரு பெரிய டச்சிங்காக இருந்து ஒரு விடுதலையும் கிடச்சிது அன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பட் கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு இத்தனை முறை பண்ண அத்தனை முறை பண்ணேன்னு சொல்லி நம்மளை தட்டி கழிப்பது கிடையாது. அப்படி இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம திரும்பி அந்த குற்றத்தை சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்காக தான் கணவன் மனைவி ஒருத்தர் வந்து சாரின்னு சொல்லும்போது திரும்பி நம்ம அந்த குற்றத்தை சொல்லி காமிக்கிறோம். நிறைய பேர் லைஃப்பில் அது நடக்குது. அது ஸ்டாப் பண்ணணும். சரி, வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் இல்லையா? ஏசு கிறிஸ்துடைய பிள்ளைகள்னால் அவர் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஓகே, 17வது அதிகாரத்தில் 5வது வசனம். திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போஸ்தலர்கள் கேட்குறதுக்காக சம்மந்தம் இருக்கா? ஜீசஸ் எதை பற்றி பேசிட்டு வராரு? நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், மனம் மாறினால் மன்னியுங்கள், 7 முறை வந்து திரும்பி சாரி கேட்டால் நீங்கள் மன்னிங்கன்னு ஜீசஸ் சொல்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன கேட்குறாங்க? திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இதை படிக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது? ஜீசஸ் ஒன்று பேசுகிறார், இவங்க என்ன இன்னொன்று சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்கன்னு யாருக்கும் தோணலையா? எனக்கு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்தது. ஜீசஸ் வந்து மன்னிக்கிறத பற்றி பேசிட்டு வர, இவங்க விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் தெரியுமா? ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியாது. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியாது. கடவுள் மேல் வைக்கிற விசுவாசத்தினால மாத்திரம்தான் சரியாக மன்னிக்க முடியும். அது டிசைபிளுக்கு புரிஞ்சதுனால தான் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம நிறைய நேரத்தில் மன்னிப்பு உணர்ச்சி பூர்வமாக கொடுக்குறோம், நம்மளுடைய மனசுலேருந்து கொடுக்குறோம், ஒரு எமோஷனில் கொடுக்குறோம். ஓகே, ஜீசஸ் மன்னிக்க சொன்னார் மன்னிக்கிறேன்றோம், அவ்வளோதான். பட் அதை கரெக்டாக மன்னிக்கணும்னா விசுவாசத்தினால் மாத்திரமே உங்களால் மற்றவர்களை மன்னிக்க முடியும். கடவுள் மேல் கொண்ட விசுவாசத்தினால். உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா இன்னொரு வசனம் எடுத்துகிட்டு போகலாம். மார்க் 11, 22, 23, 24 நம்ம குரூப்பில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இது இல்லையா? அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராது இந்த மலையை பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். இது வரைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு தலைகளாக தெரியும் இந்த வசனம் இல்லையா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு? ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இது வரைக்கும் ஆண்டவர் எதை பற்றி பேசிட்டு வராரு? விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரார். இப்போ 25வது வசனம் பாருங்கள். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். விசுவாசத்தை பற்றி பேசிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ மன்னிச்சிரு. அந்த விசுவாசத்தை கொண்டு முதல்ல யார் மேலே மனத்தாங்கல் இருக்கோ அதை அவர்களை மன்னித்து விடு, அதுக்கப்புறம் நீ ப்ரேயர் பண்ணுன்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் இல்லாமல், கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் மன்னிக்க முடியும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா? நீ நிறைய மன்னிப்பு பற்றி கேட்டிருப்பீங்க, ஆனால் விசுவாசத்துக்கும் மன்னிப்புக்கும் என்ன லிங்க்ன்றது நம்ம கேட்டதில்லை. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்,
விசுவாசத்தினால் நாம் மன்னிக்க ட்ரை பண்ணல. அங்கே தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை இப்போது எடுக்கலாம். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிச்சா பரலோகம் வந்தது நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது எப்போ சொல்கிறார் ஜீசஸ்? சிலுவையில் அறை உண்டதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாலேயா? உயிரோடு இருக்கும்போது சொல்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு பரிகார பலி செலுத்துறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு, ஒருத்தருடைய நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ உங்களுடைய மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கும் போது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்றாரு. இது கண்டிஷ்னலாக ஜீசஸ் சொல்கிறார். பட் இதை நீங்கள் இயேசு கிறிஸ்து இறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஓகே, மார்க்லேருந்தே போகலாம். மார்க் 11:26 படிங்க பார்க்கலாம். மார்க் 11:26, அதுக்கப்புறம் அங்கே போகலாம். 25-26 படிக்கலாம். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் யாருடைய குற்றங்களாவது மன்னிக்கும் போது உங்களுடைய குற்றங்களை விண்ணக தந்தை மன்னிப்பார். அப்போ இது ஒரு கண்டிஷனில் சொல்கிறார், நீ மன்னிச்சாதான் உனக்கு மன்னிக்கப்படும். கரெக்டா? அதே இது கொலோசியர் 3:13 பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். அப்போ ஜீசஸ் முதலே மன்னிச்சிட்டாரா, இல்லை நம்ம ஒருத்தவங்களை மன்னிச்சாதான் நம்மளை மன்னிப்பாரா? இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். நம்ம இத்தனை வருஷமாக நம்ம என்ன கேட்டிருக்கோம், நீ மன்னிச்சாதான் உனக்கு மன்னிக்கப்படும், மன்னிக்கலைன்னா மன்னிக்கப்படாது. தட் இஸ் ட்ரூ. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிகாரம் செலுத்துவதற்கு முன்பு அது சரி. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? கொலோசியர் 3:13. நான் மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இங்கிலீஷில் ஈவன் as Christ have forgave you so also you do. ஏசு கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. அப்போ ஜீசஸ் நம்மளை ஏற்கனவே மன்னிச்சிட்டாரா, மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டார். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக சுற்றலாம், அப்படி தானே? நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாலே மன்னிச்சிருக்கார். அதை நினச்சி நம்ம ஒழுங்காக மற்றவங்களை மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாடு ஜீசஸ் இறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எப்படி நம்முடைய நோய்கள் ஏற்கனவே குணப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்தில் நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம், அந்த மன்னிப்பை. இப்போ நம்ம பாவ சங்கீதத்தில் போய் சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? சொன்ன உடனே கடவுள் நம்முடைய அந்த நேரத்தில் தான் கடவுள் மன்னிக்க போகிறாரு கிடையாது, கடவுள் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். பட் யூ ஆர் ரிசீவிங் தட் ஃபர்கிவ்னஸ் அட் தட் டைம். எப்படி நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு நம்மளுக்கு நோயை குணப்படுத்தினாரோ, நம்ம விசுவசிக்கும் போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதே போல் ஜீசஸ் நம்மளுக்கு கேட்காமலே நம்மை மன்னித்து விட்டார். இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம் வேண்டாம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4:32. இந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஏன் தெரியுமா? ஜீசஸ் நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னால் நம்மளை மன்னிச்சிருக்கார். எதுவுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னால் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கார். அந்த அன்பை நினச்சி தான் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும், மற்றவங்களை அன்பு செய்யணும். பழைய ஏற்பாடு எல்லாம் கட்டளை தான். ஜீசஸ் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் கட்டளையை சொல்கிறார், நீ மன்னிச்சா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். பிகாஸ் இட் ஸ்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு, அந்த ராபோஜனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராபோஜனத்து அன்னைக்கு தான் புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நிறுவுகிறார். இது என் உடன்படிக்கையின் இரத்தம். அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டன், யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிலீவ். அப்போ எபேசியர் 4:32 என்ன சொல்லுது? ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லுதா, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுதா? பாஸ்ட் டென்ஸ்.
அப்போஸ்தலர் பணியில் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தான் வருது. கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் கல்வாரியில் பிதாகிட்ட ஜெபிக்கும் பொழுது இவருடைய பாவங்களை மன்னின்னு சொல்லும்போது நம்ம பாவம் அங்கேயே மன்னிக்கப்பட்டது. அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அதனுடைய பலனை நாம் விசுவாசத்தோடு போய் ஒரு குருவானிட்ட அறிக்கை பண்ணும்போது நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். எப்படி நோயிலேருந்து நம்மளுக்கு விடுதலை அந்த நேரத்தில் கிடைக்குதோ 2000 வருஷங்கள் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஸோ எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டது, நோய்கள் குணமாக்கப்பட்டது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டது, எல்லா சாபமும் நீக்கப்பட்டது. நீங்கள் விசுவாசில் ரிசீவ் பண்ணுறது போல் இந்த கடவுளுடைய மன்னிப்பை நம்ம விசுவாசத்தில் தான் ரிசீவ் பண்ணுறோம். இப்போது எப்போ நீங்கள் விசுவாசத்தில் கடவுளுடைய மன்னிப்பை ரிசீவ் பண்ணுறீங்களோ then you have the power to forgive others. Praise the Lord. எப்பொழுது விசுவாசத்தினால் நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்களோ, மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறீர்களோ, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்குள்ளே கிரேஸையும் ஆண்டவர் கொடுக்குறார் சேர்த்து. Praise the Lord. Hallelujah. அப்போ ஒரு நல்ல பாவம் செய்து நம்ம பண்ணும்போது நம்ம பாவத்தில் திரும்பி விழாமல் இருக்கிறதுக்குள்ளே கிரேஸ் கிடைக்குது. நமக்கு எதிராக பாவம் செய்கிறவங்கள மன்னிக்கிறதுக்குள்ளே கிரேஸையும் சக்தியும் கொடுக்குறார். புதிய ஏற்பாடு வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலி ஆஃப்டர் ஜீசஸ் ரிசரக்ஷன் இட்ஸ் ஆல் அ பீரியட் ஆஃப் கிரேஸ். கிருபையின் காலம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ மற்றவங்களை மன்னிக்கிறதுக்குள்ளே கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். எப்போ அவரை விசுவாசிக்கிறோமோ அந்த கிருபையை கொண்டு, அந்த கிருபை எப்படி கிடைக்குது? விசுவாசத்தில் தான் நம்மளுக்கு கிருபை கிடைக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ளே வர்றது எதனால? விசுவாசத்தினால, கடவுளுடைய கிருபையினால் நாம் மீட்கப்படுகிறோம். இல்லை நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கடவுளை விசுவசிக்கும் போது அவருடைய கிரேஸ் நமக்குள்ளே வந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம். எல்லாத்துலேருந்து ரட்சிக்கப்படுறோம். ஈவன் மன்னிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கிறதுக்குள்ளே கிருபை கிடைக்குது. ஸோ அப்போது அடிப்படை என்ன தேவைப்படுது? கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் தலை சுத்திரமாக இருக்குதா? கொஞ்சம் சுத்திரமாக இருக்குது. போக தெளிவாகும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் குழம்பி தான் சரியாகணும். ஏன்னா நான் இது ஒரு உண்மையிலே எனக்கும் ஒரு முக்கியமான நியூ டாபிக் தான் இது. பிகாஸ் ஃபெய்த்து தான் பேஸ் நம்ம மன்னிக்கிறதுன்றது எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னே தான் புரிய வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மை முழுவதுமாக ஏற்கனவே மன்னித்து விட்டார். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிசீவ் இட் பை ஃபெய்த். அந்த விசுவாசத்தில் மற்றவங்களையும் நம்ம மன்னிக்க முடியும். ஓகே, இதில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் வந்ததில்? எஸ் யாகலாம் பிரதர். யாருமா? சொல்லுங்கள் பிரதர். பரிவுக்கும் இரக்கத்துக்கும் என்ன இருக்குது? பரிவு தமிழில் உண்மையிலே பிரதர் குழப்பம் நிறையா வருது பிரதர். தமிழில் வந்து பரிவுன்னா மர்சின்னு நினைக்கிறேன். மர்சி அண்ட் கைண்ட்னஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட்ல. ஒரு சில இடங்கள்ல பரிவு காட்டினார், ஒரு சில இடங்கள் இரக்கம் காட்டினார்கள். ஓகே, இங்கிலீஷில் வந்து கம்பேஷன் இருக்கும் பிரதர். கம்பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கைண்ட்னஸ். ஓகேங்களா? ஓகே, ஒன்று கைண்ட்னஸ், இன்னொன்று பிட்டி, இன்னொன்று வந்து கம்பேஷன். ஜீசஸ் மெயினாக வந்து கம்பேஷன் தான் வச்சுருந்தார் மக்கள் மேலே. நான் வந்து பிட்டிக்கும் கம்பேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பிட்டின்னா இப்போ ஒரு ரோட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்குறோம், ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போகிறோம். இது பரிதாபப்படுறது. இதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம நினச்சிப்போம் நம்ம ரொம்ப இறக்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு போவோம். அதனால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஜீசஸ் யார் மேலேயும் பரிதாபப்படலை. ஜீசஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். கம்பேஷன் போது லவ் இன் ஆக்ஷன் தான் கம்பேஷன். கைண்ட்னஸ்டே லிட்டில் ஹையர் ஃபார்ம் வேணால் சொல்லலாம். எனக்கு எக்ஸாக்டாக அது கரெக்டாக டெஃபினேஷன் தெரியல, அதனால் நான் கன்ஃபியூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன்.
கைண்ட்னஸ்க்கும் கம்பேஷன் நான் மெடிடேட் பண்ணி பார்க்கல. பட் பிட்டி அண்ட் கம்பேஷன் ஆர் டிஃப்ரெண்ட். பிட்டினால நல்லதுக்கு பிட்டி வந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது காட் வாண்ட் அஸ் டு பி கம்பேஷனேட் மக்களோடு. தந்தை இறக்கமுள்ளவரா இருப்போம், நீங்க இறக்கமுள்ளவர்களா இருப்போம். தமிழில் என்ன தெரியுமா பிரதர் ஒரு ப்ராப்ளம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நம்ம இப்போ இங்கிலீஷில் கம்பேஷனேட்ன்றதுன்னா எங்கெங்கே கம்பேஷன் வருதோ அந்த இடத்துல கம்பேஷன் தான் இருக்கும். தமிழில் சில இடத்துல பரிவுன்னு இருக்குது, சில இடத்துல இரக்கம் இருக்குது. இதே கம்பேஷனேட்கே டிஃப்ரெண்ட் மீனிங் வருது. நம்ம அப்போது ஒன்றா உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு எது இதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். அது நிறையா இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. தமிழ் பைபிள் நிறைய மிஸ்டேக் இருக்குது. பட் நீங்கள் இப்போ கேட்டதுனால நான் ஒரு முறை செக் பண்ணி சொல்கிறேன். இரக்கத்துக்கும் கம்பேஷனுக்கும், அதாவது கைண்ட்னஸ், மர்சி, கம்பேஷன் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டு டெஃபினட்டாக. எனக்கு இப்போதைக்கு தெரியல, நான் வேணால் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே பிரதர், ஃபைன். சிஸ்டர் மேரி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், இப்போ இந்த இன்னொரு சவுண்ட் எல்லாம் நாங்க இப்ப நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி நாங்க எல்லாம் இது பண்ண, ஆனா நீங்க இப்ப சொல்ற ஒரு இதுல கொஞ்சம் மனசுல ஒரு சின்ன ஒரு இது வருது பிரதர். நாம இது செய்யறது இது சரியா செய்தோமா அப்படி, அதையே நான் அந்த தோட்டு வருது பிரதர். என்ன தாட் வருது? இப்ப நீங்க பாவசங்கதுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்றலாம் அப்படி ஒரு சில இதுவரை சொல்ற நேரம் நீங்க முன்னாடியே எங்களுக்கு இதை பற்றி எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு சொல்லி நாங்க பேப்பர்ல எழுதி எல்லாம் ஆனா இப்ப நீங்க சொல்ற நேரம் நாங்க இப்ப பிரதர் சொல்ற மாதிரி கிளியரா செய்தோமா அப்படின்ற ஒரு தோட் வருது. அது என்னத்தால அது அப்படி வருது? ஓகே, இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம், அதுக்கு புரிஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதே சப்ஜெக்டை சொல்லும் போது அதிகமாக புரியுமா கம்மியாக புரியுமா? அதிகமாக புரியும். இப்போ உங்களுக்கு அதிகமாக புரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், அந்த ஏஜுக்கு அது கரெக்டு. இல்ல பிரதர், நீங்க இப்ப சொன்னீங்க தானே அந்த ஃபாதர் இது பண்ணாரு உங்களை வந்து ஒருக்கா சொன்னாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, அதே போல எனக்கு ஒரு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அந்த நேரம் நான் யோசிச்சேன், இந்த ஃபாதர் வந்து என்னட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னு. இப்ப நீங்க சொல்ற நேரம் தான் எனக்கு அதுல கிளியர் கிடைக்குது. கரெக்ட் சிஸ்டர், அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மெச்சூர் ஆகிட்டு வரீங்கன்னு அர்த்தம், க்ரோ ஆகிட்டு வரீங்க ஸ்பிரிச்சுவலாம். நான் உண்மையில பிரதர் எனக்கு இவ்வளவு நாள் அந்த தாட் மைண்ட்லயே இருந்துச்சு, அந்த ஃபாதர் ஏன் வந்து அப்படி சொன்னாரு, ஃபாதர் ஏன் வந்து எனக்கு அப்படி சொன்னாரு. இன்னைக்கு நீங்க சொன்னதுல எனக்கு கிளியரா இருந்துச்சு. ஓகே, இந்த இதுக்காண்டி தான் ஃபாதர் எனக்கு சொல்லி இருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. நீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எடுத்து பாருங்க. நான் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல, எதுக்கு சொன்னேன் எனக்கே தெரியல. அந்த பர்டிகுலர் 2 பாயிண்ட் மட்டும் இந்த மெசேஜுக்கு சம்மந்தம் இல்லாத பாயிண்ட். அது கடவுள் உங்களுக்காக சொல்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா பிரதர், நீங்க சொல்ற நேரம் எனக்கு உண்மையா எனக்கு ஒரு வெளிச்சம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு பிரதர். எனக்கு தான் பிரதர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தா இன்னைக்கு அதுக்கு எனக்கு விடை கிடைச்சது பிரதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்குதா? இல்லைன்னா வில் கண்டினியூ. எஸ் பிரதர். பிரதர், இந்த கொலைசியர் 3:13 இறை வார்த்தையில அந்த வார்த்தையோட எண்டுல வந்து ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஆமா, ஆனா அதோட தொடக்கத்துல வந்து ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் இருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுங்களா? எந்த வசனம் பிரதர்? கொலோசியர் 3:13. ஓகே, ஒரு செகண்ட். கொலோசியர் 3. நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் ஒரு முறை பார்க்கறது நல்லது பிரதர். Forbearing one another and forgiving one another. Okay. சில டிரான்ஸ்லேஷனில் பீயிங் ஜென்டில் டு ஒன் அனதர்ன்னு இருக்குது, சில இதில் ஃபோர்பியரிங்னு இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கணும் பிரதர், இங்கிலீஷில் ஒரு முறை பார்க்கணும். எங்கெங்கே இந்த கான்ட்ரடிக்ஷன் வருதோ ஒரு முறை இங்கிலீஷில் பார்க்குறது நல்லது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நேற்று நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுவும் ஃபர்கிவ்னஸ் பற்றி தான். ஒரு விபச்சாரப்பன் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை வந்து கழுவி பரிமள தைலெல்லாம் ஊற்றுறாங்க இல்லையா? அது முடிஞ்ச அப்புறம் ஜீசஸ் என்ன வார்த்தை சொல்லி அவங்கள மன்னிக்கிறார். இவருடைய பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் இருந்தது, அது என்ன பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அப்போ சில பாவங்கள் மன்னிக்கப்படலையா அப்படின்னு சொல்லி. ஓகே, அது வசனத்தை எடுத்துடலாம்.
லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனம். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார், குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார். இப்போ இதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய பாவம் மன்னிக்கப்பட்டது, அப்போ சில பாவம் இன்னும் மன்னிக்காமல் இருக்குன்றது தான் இதனுடைய மீனிங் இல்லையா? ஆனால் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா, wherefore I say unto thee, her sins which are many are forgiven. அவங்களுடைய பாவம் நிறையா, அதெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்படி தான் இங்கிலீஷில் இருக்குது. அந்த அம்மாவுடைய பாவம் நிறையா, அண்ட் தேர் ஆல் ஃபர்கிவன். அப்போ எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் பாவம் நிறையா இருந்தது. அதுதான் ஒரிஜினல் மீனிங். ஆனால் தமிழில் படிக்கும்போது டோட்டலாக மாறி போகுது அது. ஓகே, ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருதோ ஒரு முறை இங்கிலீஷை ரெஃபர் பண்ணுறது நல்லது. அப்போ அந்த ஃபோர் பியரிங்கிறது எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல ஜென்டில்னு இருக்குது, நம்ம ஒரு மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். இப்போது பொறுத்து கொள்ளுதுன்றது, இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க பிரதர், இது பொறுத்துக்கிறது தப்பு கிடையாது. பொறுத்துட்டு என்ன பண்ணணும் நம்ம? இப்போது ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டுறாங்க, ஒய்ஃப் பொறுத்துட்டு என்ன பண்ணணும்? she has to forgive him and love him. பொறுத்துக்கிறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது என்ன தெரியுமா ஆகுது? you are building a pressure. ஓகே, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கடைசியில் என்ன ஆகுது? என் லைஃபே போச்சு, உனக்காக என் லைஃப் போச்சுன்ற மாதிரி ஆகிப்போகுது. தட் இஸ் நாட், அதுதான் நான் வேணான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பொறுத்துக்கிறதுனா ஓகே, ஒருத்தர் சொல்லும்போது நம்ம பொறுத்தா தான் திரும்பி நம்ம அவங்கள மன்னிக்க முடியும். திரும்பி நம்ம பதில் ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. we should be gentle, we have to patient. ஒருத்தர் திட்டும்போது நம்ம பொறுமையாக தான் இருந்தால் ஆகணும் அந்த இடத்துல. இல்லை, அதான் நீங்கள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் சொல்கிறப்போ அந்த வேர்டுக்கு எகென்ஸ்டா இருக்கிற மாதிரி இது தோணுச்சு. அதனால தான் நான் கேட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கிறப்பே நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க எப்படி அந்த மன்னிப்பு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. அது அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு ஆனா இந்த வேர்டு பொறுத்து கொள்ளுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்து கொள்றது வேற, அட்ஜஸ்ட் பண்றது வேறன்னு நினைக்கிறேன் பிரதர். பொறுத்துக்கிறதுன்ற போது இப்போ ஒருத்தர் திட்டுறாங்க பிரதர், வாட் ஷுட் ஐ டூ? திருப்பி நான் எதுவும் சொல்லக்கூடாது, அதுதான் பொறுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. ஐ ஷுட் நாட் சே ரீட்டாலியேட், பட் ஐ ஷுட் லவ் தம், ஐ ஷுட் ஃபர்கிவ் தம். ஸோ அந்த மீனிங்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. வென் யூ சே அட்ஜஸ்ட், நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க வீட்டில், நிறைய ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, பட் தே ஆர் நாட் ஃபர்கிவிங். அது என்ன ஆயிடுது? 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, 4வது நாள் வெடிக்கும், சேர்த்து வச்சு வெடிக்கும். அதுதான் நடக்குது நிறைய ஃபேமிலியில். நடக்குதா இல்லையா? ஒரு பழைய காலத்தில் ஒரு படம் பார்த்தேன் நான். 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணி 3வது முடிஞ்சோடனே வீட்டில் இருந்து பாத்திரம்லாம் பறக்கும். அந்த மாதிரி நிறைய, அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டான்ற நான். பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே குட். இன்னும் ஒரு 15 மினிட்ஸுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்யலாம். ஏன்னா நிறைய பாயிண்ட் இருக்குது. ஓகே, லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம். அது இல்லை, அது கொஞ்சம் இருக்கட்டுமே, இதுக்கு அடுத்தது போகணுமா? சாரி. ஓகே, இன்னொன்று ஃபர்கிவ்னஸ் எப்படி அன்பு எமோஷ்னல் மாத்திரம் கிடையாது இல்லையா? எமோஷ்னல் கிடையாது, லவ். நிறைய நேரத்தில் லவ், ஓகே இது நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம், நான் ஒரு முறை ஜஸ்ட் டச் பண்ணுறேன். லவ் இஸ் நாட் ஜஸ்ட் எமோஷன். நிறைய பேர் எமோஷ்னல் லவ் பண்ணுறதுனால தான் நிறைய லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது. அன்பு என்பது வெறும் உணர்வு மாத்திரம் அல்ல, அன்பு என்பது டெசிஷன். சில நேரத்தில் அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அரேஞ்ச் மேரேஜில் என்ன ஆகுது? ஒழுங்கான அரேஞ்ச், எல்லாத்துலேயும் லவ் மேரேஜ்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ்லையும் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது, உண்மையான கரெக்டான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும்போது, கணவன் ஒரு பையனும் பொண்ணும் திருமணம் உண்மையிலே சம்மதத்தோடு பண்ணும்போது என்ன ஆகுது?
அவங்க மென்டலி டிசைட் பண்ணுறாங்க இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ த டெசிஷன் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அன்புன்றது ஒரு டெசிஷன் அண்ட் ஆக்ஷன், சும்மா எமோஷன் மட்டும் கிடையாது. நிறைய பேர் இந்த காலத்தில் அன்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எமோஷனலாக பழகுறாங்க, ப்ராப்பராக டிசைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ லவ் இஸ் நாட் ஜஸ்ட் எமோஷ்னல், இட் இஸ் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன். ரெண்டு இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இப்போ லவ் மேரேஜ் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்ற இதுக்கு காம்படிஷனுக்கு போக வேண்டாம். நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட், லவ் ஷுட் பி, யூ ஷுட் டேக் அ டெசிஷன் அண்ட் இட் ஷுட் கம் டு ஆக்ஷன். தட் இஸ் லவ். ஜஸ்ட் உணர்ச்சி மட்டும் லவ் அன்பு கிடையாது, உணர்ச்சி அன்பு கிடையாது. லவ் இஸ் அ டெசிஷன். இப்போது ஜீசஸ் நம்மளை அன்பு செய்தார் சொல்கிறோம். உண்மையிலே அன்பு செய்தார். அவர் எமோஷனலாக அன்பு செய்தாரா? எமோஷனலாக அன்பு செய்தால் நம்ம அடித்து காலி பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம பண்ண தப்புக்கலாம் இல்லையா. ஹீ லவ்ட் அஸ். என்ன பண்ணாலும் நம்மளை அன்பு செய்கிறார். ஸோ ஹியர் தெர் இஸ் நோ எமோஷன் கம் இன் டு பிக்சர். உணர்வுக்கு ஏசு கிறிஸ்து இடம் கொடுக்கல. இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்துக்கலாம். நம்ம கடவுளுக்கு எதிராக பண்ண ஒவ்வொரு துரோகத்தையும் பார்த்தோம்னா கடவுளால் அன்பு செய்ய முடியுமா? முடியாது. உணர்வு பூர்வமாக பார்த்தா முடியாது. கடவுள் அதனால் உணர்வு பூர்வமாக நம்ம அன்பு செய்யலை. He loves us just like that. He loves us because it's a decision he made. என் பிள்ளைங்களை நான் அன்பு செய்கிறேன், I will give my life for them to save them. அவ்வளோதான். ஸோ லவ்ன்றது இட்ஸ் எ டெசிஷன் அண்ட் ஆக்ஷன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த டாபிக் போகணும். ஸோ இதே மாதிரி ஃபர்கிவ்னஸும் அப்படி தான் இருக்கணும். ஃபர்கிவ் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணி ஆக்ஷனில் கொண்டு வரணும், அவ்வளோதான். எமோஷனலாக பண்ணணும்னு நினச்சோம்னா எமோஷனலாக ஃபர்கிவ் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் நம்மளை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏன் நம்மளுக்கு ஃபர்கிவ் பண்ண முடியல? நம்ம எமோஷனலாக போகிறோம். மனசில் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு மன்னிக்க இஷ்டம் இல்லை. இது எமோஷன். கடவுள் சொல்லியிருக்காரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். திஸ் இஸ் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஊனமாக ஒரு குழந்தை பிறக்குது. தாய் அன்பு செய்கிறாங்களா செய்யலையா? செய்கிறாங்களா? ஏன் அன்பு செய்கிறாங்க? என் குழந்தை கடவுள் கொடுத்த குழந்தை, ஐ லவ் ஹிம், அவ்வளோதான். ஓகே, இன்னொரு பாயிண்ட். இன்றைக்கி திருமணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழித்து வீட்டுக்காரோடைய எல்லா பிரச்சனையும் தெரியுது. இது முதலே தெரிஞ்சால் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? 10 வருஷத்தில் இருந்தாலும் இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சதுன்னா பாதி பேர் நோ சாரின்னு இருப்பாங்க. முதலே தெரிஞ்சதுண்ணா கல்யாணத்துக்கு முன்னால். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? பிரதர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். ஸோ மேரேஜ் ஆனப்புறம் ஓகே, வி டிசைட், இவ தான் என்னுடைய மனைவி, இவர் தான் என்னுடைய கணவன், அதனால் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஹர்ட். ஸோ அதுக்கப்புறம் லவ் வந்து வெறும் எமோஷன் மட்டும் கிடையாது, இட் இஸ் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன். அதே போல் தான் நம்முடைய மன்னிக்கிறதும். கடவுள் நம்மளை மன்னிக்கிறார், வி ஹாவ் டு ஃபர்கிவ் தம். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது முக்கியமே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு பிடிக்கலன்னு அப்படி போனோம்னா நம்ம ஒரு நாள் மன்னிக்க முடியாது. அது வந்து நம்ம ஃபீலிங்ஸில் போகிறோம். வி ஷுட் நாட் கோ வித் ஃபீலிங்ஸ். எத்தனை பேருக்கு இது புரியுது? அது கஷ்டமாக இருக்குமா பிரதர்? அதை தான் சொன்னேன், வி ஹேவ் டு பே த ப்ரைஸ். இட் இஸ் டிஃபிகல்ட். நான் சொல்கிறது புரியுதா? ஒருத்தன் கன்னத்தில் அடித்த பிறகு திரும்பி இன்னொரு கன்னத்தை காமிக்கிறது ஈஸியா? கஷ்டம் தானே. ஜீசஸ் அதை தான் நீ ஃபெய்த்தில் பண்ணு, ஐ வில் ஹெல்ப் யூன்றார். யூ ஹாவ் டு டூ இட் வித் ஃபெய்த். எமோஷனில் எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஃபெய்த்துக்கு வேலை கிடையாது. when emotion comes there is no job for faith. ஃபெய்த் வரும்போது எமோஷன் கிடையாது பிரதர். வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது, ஐ எம் டூயிங் இட் அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட். ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார், நான் விசுவசிக்கிறேன், மன்னிக்கிறேன், அதுக்குள்ளே கிரேஸ் அவர் கொடுப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இஸ் இட் கிளியர் ஆர் இல்லை டவுட்டாக இருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது? இது புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் புரியுதா உண்மையிலே? ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிரதர். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து, எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது முக்கியம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல தான், பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட், யூ ஹாவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் இட். ஜீசஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அடி வாங்கும்போது ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான். என்ன ஜீசஸை காரி மூஞ்சில் துப்பும்போது பிடிச்சிருந்தது தான் அவருக்கு? இல்லை தான். அவர் ஆடையை களையும்போது அவருக்கு பிடிச்சிருந்தது தான்? இல்லை.
எதுக்காக எல்லாத்தையும் பண்ணார்? நம்மளை மன்னிக்கிறதுக்காக. ஸோ ஹவு ஹீ பேட் ப்ரைஸ், we have to pay price. என்ன பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. forgiveness is like that. இது ஈஸினா நிறைய பேர் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க பிரதர். இது கஷ்டம்தான், நம்மளுடைய சொந்த முயற்சியில் முடியாது. ஆனால் தெய்வத்தினால் எல்லாம் கூடும். அதனால தான் ஆண்டவர் ஃபெய்த்தை யூஸ் பண்ணுங்கன்றாரு. பிலீவ் இன் மீ அண்ட் ஆக்ட். இப்போது நம்ம ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் குணமாகட்டும் நம்ம நார்மலாக பண்ணுறோம். பண்ணி முடித்த உடனே சில நேரத்தில் என்ன ஆகுது, மிராக்கிள் ஸ்பாட்டில் ஆகுது. சில நேரத்தில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, என்ன பிரதர் ப்ரேயர் பண்ண ஒன்றுமே ஆகலையே, நம்ம ஃபீல் பண்ண முடியல. பட் நம்ம என்ன சொல்கிறோம், மறுபடியும் ஆண்டவரை என்னை குணப்படுத்தினதுக்கு நன்றி. கண்ணால் பார்த்தோமா குணமானதை? பார்க்கல இல்லையா? பட் என்ன சொல்கிறோம் நம்ம, ஆண்டவரை என்னை குணப்படுத்துறதுக்கு நம்பி. எதை வச்சு நன்றி சொல்கிறோம் நம்ம? விசுவாசத்தில் இறை வார்த்தை சொல்லுது, ஏற்கனவே குணப்படுத்திட்டார். அந்த வார்த்தையில் நம்பி நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரை என்னை குணப்படுத்துனதுக்கு நன்றி. அப்போ ஒருத்தர் நம்மளுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிக்கும் போது என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அவரை மன்னிக்கிறேன். ஓகே ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு மன்னிச்சாகணும்னு நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். ஹவு டு ஃபர்கிவ் அதர்ஸ், அதை மட்டும் எடுக்கலாம் அன்றைக்கி. பட் இது இன்னும் முடியல, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது கூட இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கேன். ஓகே, மன்னிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளுடைய சொந்த முயற்சினால் யாரையும் மன்னிக்க முடியாது, அது தெரியணும். நிறைய பேர் பிரதர் கஷ்டம்தான், முடியல பிரதர், யூ காண்ட். Only by the help of Jesus, only by his faith in Jesus you can forgive others. Okay, first thing, accept that you cannot forgive anyone. உங்களால் உங்கள் சொந்த முயற்சியில் கடவுள் மாதிரி மன்னிக்கிறது, நம்ம அறகுறையாக மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் அறகுறையாக நம்ம மன்னிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். திரும்பி அவங்க பார்க்கும்போது மனசுக்குள்ளே சின்ன ஒரு உறுத்தல், எரிச்சல் எல்லாம் வருது. அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து கடவுள் வழியாக நம்மை மன்னித்தது போல் நாம் மன்னிக்கணும். என்ன அர்த்தம்? ஜீசஸ் மாதிரி நம்ம மன்னிக்கணும், அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏற்கனவே முதல்ல பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தோம் இல்லையா? ஒரு கிறிஸ்துவன் ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருக்கிறான். அந்த பாவத்தில் இருக்கிறவன் ஒருத்தனை மன்னிக்க முடியாது. ஆனால் எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீசஸ் நம்மளை மன்னித்ததுனால இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்குள்ளே கிரேஸையும் நம்மளுக்கு அவர் கொடுத்துருக்கார், பவரை கொடுத்துருக்கார். மன்னிக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு பிரதர், கரெக்டுங்களா? யாரால் ஓகே, இன்னொரு கொஸ்டின், ஹூ கேன் ஃபர்கிவ்? நீங்கள் பைபிளை கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா யார் மன்னிக்க முடியும்? கடவுள் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். யாருக்கு மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, பரிசேயர், இந்த ஆள் யார் மன்னிக்கிறது? கடவுளுக்கு மாத்திரம் தானே மன்னிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ கடவுளுக்கு மாத்திரம்தான் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, பவர் உண்டு. ஆனால் ஜீசஸ் நம்மளை மன்னிச்சுட்டு நம்மளுக்கு அந்த கிரேஸை கொடுக்குறார், என்ன மாதிரி நீயும் மன்னின்னு சொல்லிட்டு. இப்போ இது பெருமைக்குரிய விஷயமா கஷ்டமான விஷயமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது இல்லையா? அப்பவும் இல்லையா பிரதர்? மன்னிக்கிறது கடவுளுடைய பண்பு பிரதர், அதில் நம்மளுக்கு பங்கு கொடுக்குறார். நீ என்ன மாதிரி மன்னிப்பா, கோ. உண்மையிலே மன்னிப்பது கடவுளுடைய செயல், மனுஷ செயல் கிடையாது. மனிதனுடைய செயல் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். பழைய ஏற்பாட்டெலாம் அப்படி தான் இருக்குது. ஜீசஸ் தான் நம்மை மன்னிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரி நீ போய் மன்னி, பிகாஸ் யூ ஆர் மை சன். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இது வரணும். ஆனால் இந்த கான்செப்ட் எனக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஜீசஸ் சொல்லிக் கொடுத்தார். மன்னிக்கிறது 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம கத்தார் சர்ச்சில் ஒரு மாதிரி எடுத்துருக்கேன் நான். மன்னிப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்? கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம்தான் அது சொந்தம். பிரைஸ் தி லார்ட். ஹோலி ஸ்பிரிட் அதை பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்குறார். எப்படி சொல்லிக் கொடுக்குறார்? எல்லாருக்கும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, கடவுளுக்கு மாத்திரம்தான் மன்னிக்க அதிகாரம் உண்டு. நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கனால அந்த அதிகாரத்தை கடவுள் என்ன பண்ணுறார், நம்மளுடைய பாவத்தை மன்னித்து அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்குறார். ஓகே, நீயும் என்னை போல் போய் மன்னி, ஒன்று யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்கள மன்னி. திருச்சபைக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறார்? நீ யார் பாவத்தானோ மன்னிக்கலாம், பிகாஸ் திருச்சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் திருச்சபைக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு.
நமக்கு நம்ம வாழ்க்கையில் யார் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறார். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? சூப்பர் விஷயம் பிரதர். எனக்கு முதல்ல ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் அப்படி யார் முகத்துலையும் சிரிப்பை காணும். பிரதர் இது சந்தோஷமான விஷயம். மன்னிக்கிறது கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு உரிமை. ப்ரைஸ் எல்லாம் ஐ திங்க் இன்றைக்கி இது போதும். நான் நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு எப்படி மன்னிக்கிறதுன்றதை பற்றி எடுக்கலாம். இன்னும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கரெக்டாக மன்னிக்க முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் டீச் பண்ணது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வில் டிஸ்கஸ், அதர்வைஸ் வில் க்ளோஸ். ஏன்னா நீங்கள் மென்டலி கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் டீப்பான ஒரு சப்ஜெக்ட். ஒரு சில இது நம்ம நிறைய முறை வேறு மாதிரி கேட்டதுனால நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் ரினியூ பண்ண வைக்கிறது கொஞ்சம் டயர்டாகவும் தெரியும். நோ ப்ராப்ளம். தயவுசெய்து முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துருந்தால் அடுத்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் டாப்பிக்கே கொஞ்சம் டஃப்பான டாபிக், பட் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அட் எனி காஸ்ட் வி ஹாவ் டு ஃபர்கிவ் அதர்ஸ். பிடிச்சிருக்கு பிடிக்காதுன்ற கொஸ்டினே கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.